வணக்கம் நண்பா. நம்ம பிரபஞ்சம் ஒவ்வொரு நொடியும் நம்ம விட்டு விலகி கொண்டே செல்லுது. நம்ம பிரபஞ்சத்தில் தூர உள்ள இடங்க கோடிக்கணக்கான கிலோமீட்டர் ஒவ்வொரு செகண்டும் நம்ம விட்டு விலகி கொண்டே செல்லுது. இப்படியே போனால் இன்னும் சில ஆண்டுகளில் நம்ம பிரபஞ்சத்தில் 90% நம்மளால் ஒருபோதும் பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பிரபஞ்சம் இந்த வேகத்திலேயே விலகி கொண்டு போனால் அது எங்கு தான் செல்லும் என்றும் தெரியாது என்று சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் இவ்வாறு விலகி கொண்டு செல்வதற்கு, விரிவடைஞ்சு கொண்டு செல்வதற்கு ஹபல் டென்ஷன் என்று சொல்லுவாங்க. அது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. பிரபஞ்சம் விரிவடையுதுன்னு சொல்லுறது பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்கள் விரிவடைவது அல்ல, பிரபஞ்சத்தில் உள்ள ஸ்பேஸ் தான் விரிவடையுது. பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்கள்னு சொன்னால் கெலக்சிகள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கெலக்சிகள் தான் நம்ம பூமியும் இருக்குது, நம்ம சூரியனும் இருக்குது, எல்லா நட்சத்திரங்களும் இருக்குது. அந்த கெலக்சிகளுக்கு இடையில் மிகப்பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் டார்க் எனர்ஜி என்று ஒன்று காணப்படுது. இந்த டார்க் எனர்ஜி தான் பிரபஞ்சங்களை விரிவடைய செய்யுது. இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை நம்ம பார்ப்போம். உங்கள் கையில் ஒரு பெலூன் இருக்குது. அந்த பெலூனில் நீங்கள் சில டொட்களை வையுங்க. பிறகு அந்த பெலூனை நீங்கள் நன்றாக ஊதுங்க. என்ன நடக்கும்? அந்த டொட்கள் ஒன்றிலிருந்து ஒன்று விலகி கொண்டு செல்லுது அல்லவா? அது மாதிரி தான் நம்ம பிரபஞ்சம் நம்ம விட்டு விலகி கொண்டு செல்லுது. ஆகவே அந்த டொட்கள் விலகி கொண்டு செல்ல காரணமாக இருந்தது பெலூன் தானே. அந்த பெலூன் தான் டார்க் எனர்ஜி என்று சொல்கிறாங்க. அது மாதிரி தான் ஒரு பண்ணை எடுங்க, ஒரு டொட் பண்ணை எடுங்க. அந்த டொட் பன் ஒரு சிறிய மாவுருண்டையாக இருந்த போது அந்த டொட் பன்னில் உள்ள டொட்டை எல்லாம் கிட்ட தானே இருக்கும். ஆனால் அந்த டொட் பன் உப்பும் போது பெரிதாகி கொண்டு வரும்போது என்ன நடக்கும்? ஒவ்வொரு டொட்டும் ஒன்றிலிருந்து ஒன்று தூர விலகி கொண்டே செல்லுது அல்லவா? அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் விலகி கொண்டே செல்லுது. அதற்கு காரணம் அந்த பண்ணாகத்தான் இருக்குது. டொட் தானாக இயங்கவில்லை அல்லவா? அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பிடிச்சு வச்சு கொண்டிருக்க ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது. அதுக்கு தான் டார்க் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இந்த டார்க் எனர்ஜி தான் பிரபஞ்சத்தில் அதிகமாக இருக்குது. நம்ம பிரபஞ்சத்தில் பெரிதாக கருதும் நம்ம எல்லா நட்சத்திரங்களும் எல்லா கெலக்சிகளில் உள்ள எல்லா பொருட்களும் 5% தான் சொல்கிறாங்க. டார்க் எனர்ஜி 60%க்கு மேலே இருக்குது. இன்னும் ஒன்று டார்க் மேட்டர்ன்னு சொல்லி இருக்குது. ஆனால் இந்த டார்க் எனர்ஜி தான் இந்த பிரபஞ்சம் விரிவடைவதற்கு காரணமாக இருக்குது. இந்த டார்க் எனர்ஜி ரொம்ப பெருசாக இருக்குது. என்றாலும் டார்க் எனர்ஜியை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இந்த டார்க் எனர்ஜி எவ்வாறு வேலை செய்யுதுன்னு சொன்னால், இந்த டார்க் எனர்ஜி ஸ்பேஸ்லேயே இருக்குது. ஸ்பேஸ் டைமோடையே இணைஞ்சிருக்குது. எப்பொழுதும் இந்த பிரபஞ்சத்தை தள்ளிக்கொண்டே இருக்குது. பிரபஞ்சத்தில் இருக்கிற ஈர்ப்பு சக்திக்கு எதிராக செயற்படுது. இந்த பிரபஞ்சம் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை ரொம்ப தூரம் பயணம் செஞ்சிருச்சு. இவ்வாறே பயணம் செஞ்சால் 90% பிரபஞ்சத்தை நம்மளால் காணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அருகில் உள்ள கெலக்சிகளை மட்டும்தான் நம்மளால் காண முடியும். நம்முடைய கெலக்சியையும் அருகிலுள்ள என்ட்ரோமீடா மாதிரியான கெலக்சிகளையும் மட்டும்தான் நம்மளால் காண முடியும்னு சொல்கிறாங்க. இன்னும் பல கோடி ஆண்டுகள் தூரத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள எந்த கெலக்சியையும் நம்மளால் காணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒளியின் வேகத்தில் பயணித்தா கூட அங்கே ஒருபோதும் நம்மளால் செல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த கெலக்சிகள ஒளி நம்மளை விட்டு முற்றுமுழுதாக பிரிஞ்சு போயிரும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் நம்ம ஏர்த்தில் இருந்து வர ஒளியும் நம்ம சூரியன்ற இருந்து வர ஒளியும் அந்த கெலக்சிகளை ஒருபோதும் சென்றடையாதுன்னு சொல்கிறாங்க. இதற்கு எல்லாம் காரணம் இந்த பிரபஞ்சம் விரிவடைவது தான். இந்த பிரபஞ்சம் எப்பொழுதாவது விரிவடைந்து கொண்டு நிற்குமா என்பதற்கு விடை தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அது நின்றா பிரபஞ்சம் திரும்ப ஸ்ரிங்க் ஆக ஆரம்பித்து விடும். அதாவது பிரபஞ்சம் தான் தோன்றிய இடத்திற்கே திரும்ப வந்துவிடும் சொல்கிறாங்க. ஏனென்று சொன்னால் பிரபஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல தோன்றினதன் காரணமாக தானே இப்படி விரிவடைஞ்சு கொண்டு இருக்குது. ஒரு சின்ன இடத்துல தோன்றி பெரிய ஸ்பேஸில் விரிவடைஞ்சு கொண்டு இருக்குது. ஆகவே பிரபஞ்சம் எங்கோ இந்த விரிவடைவது நின்றுவிட்டால் திரும்ப அது ஷ்ரிங்க் ஆகத்தான் வேணும்னு சொல்கிறாங்க. அது எப்பொழுது எப்படி நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இப்பொழுது பிரபஞ்சம் விரிவடைஞ்சு கொண்டே தான் இருக்குது. இதில் முக்கியமான ஒரு கருத்தை சொன்னவர் தான் எட்வின் ஹபல். இதனால தான் அவரது பேரால் ஹபல் டென்ஷன் என்று சொல்கிறாங்க. இன்னும் ஒரு வேர்டு இங்கே பயன்படுத்துகிறாங்க, ரெட் ஷிஃப்ட்னு சொல்லி. அதாவது தூரத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள ஒளி மிக ரெட் கலராக, சிவப்பு கலராக தான் நம்ம வந்தடையுது. அது என்ன காரணம்னு சொன்னால், அந்த
பிரபஞ்சம் தூரமாக செல்லும் போது ரெட் ஒளி மட்டும்தான் மீதியாக இருக்கும். மற்ற ஒளியெல்லாம் அலைநீளம் குறைஞ்சதால் அது காணாமலே போய்விடும். இவ்வாறு ஒளியின் வேகத்தில் கூட மிக தூரத்தில் உள்ள பிரபஞ்சம் ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம விட்டு விலகிக்கொண்டே செல்லுதாம். அதை மாதிரி தான் நம்ம சூரிய மண்டலமும் அந்த பிரபஞ்சங்களில் இருந்து, அதாவது அந்த கேலக்சிகளில் இருந்து விலகிக்கொண்டே செல்லுதாம். இது எப்பொழுதும் இப்படியே நடந்து கொண்டிருக்குமா, அல்லது பல பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு இது நின்று விடுமான்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நின்று விட்டால் திரும்ப இந்த பிரபஞ்சம் சுருங்கத் தொடங்குவதை தவிர வேறு வழி இல்லை என்றும் சொல்கிறாங்க. நம்ம பிரபஞ்சத்தை நம்ம அமைதியாகத்தான் பார்க்குறோம். ஆனால் அந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு சக்தியை வைத்துக்கொண்டு எப்பொழுதும் அது இயங்கிக் கொண்டே இருக்குது. நம்ம பிரபஞ்சம் மிகவும் ஃபாஸ்ட்டாக இயங்கிக் கொண்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு புதிராக இருக்குது. அந்த புதிரை நம்ம சிந்திக்கிறதால நம்மட மனசு எப்பொழுதும் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு அறியாத சக்தியை பற்றி அறிஞ்சு கொள்ளும். பிரபஞ்சத்தில் எங்கேயுமே மையம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்மட மனசு அதனை மையமாக வச்சு பிரபஞ்சத்தை அதனால் சிந்திக்கலாம். ஆனால் பிரபஞ்சத்தில் உண்மையான மையத்தை யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பிரபஞ்சத்தில் மையத்தை கண்டுபிடிக்க முடியாததற்கு காரணம் இந்த டார்க் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இந்த டார்க் எனர்ஜி தான் பிரபஞ்சத்தை எப்பொழுதும் தள்ளிக்கொண்டே செல்லுது. புதிராக இருக்குது இந்த டார்க் எனர்ஜி. மனுஷ மனது இந்த டார்க் எனர்ஜியை புரிஞ்சு கொள்ளுமா என்று தத்துவ ஞானிகள் இப்பொழுது இன்னும் ஒரு ஆராய்ச்சியை செய்கிறாங்க. இது மாதிரியான உங்களை சிந்திக்க தோணும் இன்னும் வீடியோக்கள் வேண்டுமா? தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எம்முடன் இணைஞ்சிருங்க. இன்னும் நம்ம இது மாதிரியான பிரபஞ்ச புதிர்களுக்கான கேள்விகளுக்கான விடைகளை கொண்டு வரும் வீடியோக்களை நாம் கொண்டு வரோம்.